இன்பத்தில் சிற்றின்பம்லாம் இல்லை. இருக்கிற அத்தனை இன்பமே சிற்றின்பம் தான். நிலையானது இல்லவே இல்லை. இன்பமற்ற யோகின்னு தான் சொல்லி வச்சிருப்பான் என் குரு எனக்கு. இதில் நான் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை போட்டுறேன். யோகினா யாரு? துன்பமற்ற யோகி இல்லை. என்ன இல்லை? இன்பமே அற்ற யோகின்னு தான் சொல்லி வச்சுக்கிறான். இப்போ சொல்லு, இன்பம்னாவே அது சின்னது தான். இன்பம்னாவே அது என்னதான்? ஒரு இவ்வளோ பெரிய டிவியில் நான் இன்பமாகவே இருந்திருந்தேன்னா என்ன இருக்காது இன்னைக்கு எனக்கு? இப்படி ஒரு ஃபோன், இந்த மாதிரி ஒரு விஷயம், டெக்னாலஜி. அப்போ இன்பம் சின்னதாக இருந்தால் தான் நான் என்ன பண்ணுங்கிறேன்? மேலும் மேலும் வந்து கடவுள்னா செஞ்சு வச்சுக்கிறான். அப்போ நமக்கு ஒரு பொருளை கொண்டு நான் இன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியாதபடி, இல்லை நான் எப்போதும் அதை கூட இன்பமாக இருக்க முடியாதபடி தான் என்ன செஞ்சுக்கிறான். இது புரிஞ்சிச்சேன்னா நான் இன்பமற்ற யோகி. இங்கே எங்கே பேரின்பம்? இது சின்ன சின்ன இன்பம் எல்லாத்துலேயும் இருக்குது, பார்க்க தெரிஞ்சிச்சானா. ஆனால் அது போதுமானதில்லை, நன்றி உணர்வு தான் எனக்கு மேலோங்கியது. அப்போது சிற்றின்பம் அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வுலேருந்து வெளியே போகிறேன். ஒரு சின்ன சின்ன இன்பங்கள் ஒன்றா செய்யுது அப்படின்னா சிறுமைப்பட்டுது உன்னை. நீ அந்த இன்பத்தின் மேலே அக்கறை எடுத்துட்டு என்ன பண்ணுகிற? நீ நன்றி உணர்வு இல்லாமல் அவரு. அப்போ இன்பம் என்ன வாக்குது உன்னை? உன்னுடைய யோக சாதனையே அல்லது நீ இறைவனோடு இருக்கிற பண்பு என்ன வாக்கிச்சு? ஆல்ரெடி நீ துன்பம் வந்தால் நன்றிக்கிட்ட போயிடுவேன். ஏன் பிரச்சனை வந்தால் நீ எங்கே போய் நிற்ப? வலினா. ஆனால் இன்பம் இன்பம் உன்னை நன்றி உணர்வுக்கு போகக்கூடாது. இன்பம் நாட்டம் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன பண்ண முடியாது? உன்னால் கடவுள்கிட்ட நன்றி உணர்வுக்கு போக முடியாது. அதனால் இன்பம்னாவே அது என்ன தான்? சிற்றின்பம் தான். பேரின்பம்னு ஒன்று இல்லவே இல்லை. புரிஞ்சிச்சா? இருக்கிறதுலாம் என்ன தான்? மொத்த குத்தம் எதுக்கு? நன்றி சொல்கிறதுக்கு. மனைவிக்கு நன்றி சொல்லிட்டுன்றேன் நான். மனைவிக்கு என்ன சொல்லு? நன்றி சொல்லு. கணவனுக்கு நன்றி சொல்லு. பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்லு. குருக்கு இல்லை சீடனுக்கு நன்றி சொல்லு. உன்னை சுற்றி இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் நன்றி சொல்லு. டாய்லெட் போயிட்டு அதை ஒரு வணக்கம் பண்ணி அழகாக வெளியே வந்துட்ட சந்தோஷம். என்ன செய்யலாம்? என்னை தாங்கி வச்சு திப்பிங்க அந்த நான் காத்துனுக்குது. தவறு இருக்குது. எப்போனா இவன் எத்தனை வந்தது என்ன பண்ணுவான்? அவன் மலத்தையெல்லாம் கொட்டுவான்னு. அதோட நீ பெரிய தவம் செய்கிறியா என்ன? டாய்லெட் பேசனோட நீ தவம் செய்யறதுக்கு பெரியாலாம் என்ன? அதனால் சும்மா தவம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி யாரை ஏமாத்தினுங்கிற? இன்பம் என்பதே சிறுமையானது. உணர்வில் நிறைந்திருப்பவனுக்கு இன்பம், பேரின்பம், சிற்றின்பம், நடுத்தர இன்பம் என்று எதுவும் இல்லை. எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எப்போது இன்பம்னா தான். அது எதனால் வந்திருந்தாலும், அறிவினால் வந்திருந்தாலோ, பொருளால் வந்திருந்தாலோ, ஆண்மையினால் வந்திருந்தாலோ, பெண்மையினால் வந்திருந்தாலோ, நிறைய பிள்ளைங்கள்லாம் பெற்றுறீங்கன்றதுனாலையோ, பிள்ளைங்க விசேஷமானவங்களாக ஆகிட்டாங்கன்றதுனாலையோ, அதெல்லாம் என்ன தான்? பாசிங் கிளவுட்ஸ் தான். எல்லா மேகமும் கரைஞ்சி போயிடும். வெறுமையான வானம் தான் எப்போதும் இருக்குது. மேகக்கூட்டங்கள் ஒரு நாள் இருக்காது. நீ மேகத்து மேலே அக்கறை எடுத்துன்னு வானத்தை விட்டுற. சிற்றின்பம் சிற்றின்பம். நிறைய தலைப்புகளை கடந்து வந்துனுங்கிறேன். இன்னைக்கு வந்து சிற்றின்பம் பேசுகிறேன். பொதுவாக இன்பம் ஒன்று, அதில் வந்து சிற்றின்பம், பேரின்பம், நடுவில் நடு இன்பம் அதெல்லாம் இல்லை. ஒன்று சின்னது இல்லைன்னா பெருசு. ஆவரேஜ் எல்லாம் சுமாரான இன்பம் இல்லை. ஒரு நடுத்தரமான இன்பம் இல்லை. ரெண்டு தான். ஒன்று சிற்றின்பம், இல்லை ஒன்று பேரின்பம். என்ன கதை இதெல்லாம்? ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் ரெண்டாக பிரித்து வச்சானுங்க சிற்றின்பம் பேரின்பம்லாம்? இந்த உலக வாழ்க்கையெல்லாம் சும்மா தப்பு. உலக வாழ்க்கை நடனம், நீ ஒப்பு கொண்ட பயணம், தொடங்கும் போது முடியும், அது முடியும் போது தொடரும். மனிதன் தினமும் மலையில் அலையும் குருதி. அப்படியா? சிற்றின்பம் பேரின்பம். சுமாரான இன்பம் இல்லை. சுமாரான இன்பம் என்ன இல்லையா? இல்லைங்க, இது கொஞ்சம் சுமாராகுதுன்னு சொல்கிறதே இல்லையா நீங்கள்? கலகல்னு சிரிக்கிறது,
சிற்றின்பம். பேரின்பம்னா அப்படியே சுற்றினே இருக்குது. இல்லை, அதுவும் இல்லை. ஒரே குழப்பம்தான் இல்லை. இந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து சொல்லி வச்சிடுறாங்க, நீங்கள் உடல் சார்ந்த இன்பம் அனுபவிக்கத்தெல்லாம் வந்து சின்ன சிற்றின்பம். நாங்கள்லாம் பேரின்பத்தை அலையிறதுக்காக பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு என்ன பண்ணுக்கிறோம் நாங்கள்? ஆமாம், கோமனை கட்டின்னு பேரின்பமாகறோம். பார்த்துக்கிறீங்களா? இப்போ சிற்றின்பம்னாக்கா காமம், காமம் சார்ந்த விஷயம், பணம், பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயம், குடும்பம், குடும்பம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் என்ன இன்பம்? சிற்றின்பம். பேரின்பம்னா ஆமாம், ஃபுல்லாக கஞ்சா பிடிச்சிட்டு அப்படின்னா அது பேரின்பமா? இல்லை, அதுவும் கூட சிற்றின்பம் தான். ஏன்? கஞ்சா பிடிச்சிட்டு குஞ்சா பிடிச்சிட்டு ஒன்று சரக்கு அடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தா அதுவும் ஒன்று தான். எப்படிரா இதெல்லாம் சிற்றின்பம், ஒன்றா பேரின்பம்? இதெல்லாம் சிற்றின்பமா? சந்தோஷம் தருதான் எனக்கு இல்லையா? ஒரு ஆண், நான் வாலிமான ஒரு பிள்ளை, ஒரு அழகான ஒரு பிள்ளை போகிறா பொண்ணு, இல்லை ஒரு நல்ல பொண்ணு இருக்கிறா, ஒரு அழகான ஒரு இளைஞன் இருக்கிறான், பார்க்குறா, ஒரு மகிழ்ச்சி உள்ள ஏற்படுது. இது சிற்றின்பம். அப்படிதானே? எவனுமே பார்க்காம கட்டில் போய் படுத்துன்னு கற்பனை பண்ணி தான் பேரின்பம். சராசரி பொம்பளை கூட வந்தீங்கன்னா சிற்றின்பம். போய் தியானம்லாம் பண்ணிங்கன்னா மேலேருந்து ரம்பா, ஊர்வசி, மேனகெல்லாம் வந்து உன்னை கூட டான்ஸ் ஆடினாங்கன்னா பேரின்பத்தில் இருக்கிற இந்தியா. இன்பத்தில் சிற்றின்பம் பேரின்பம் இருக்குதா இல்லையா? எப்படி இதை சொன்னாங்க? ஏன் அதை அப்படி சொன்னாங்க? சந்தோஷமாக தானே இருக்குது. ஒரு ஸ்வீட்டு எனக்கு பிடிச்சிருக்குது, அந்த பிடிச்ச ஸ்வீட்டு நான் வாங்கி போய் என் பிள்ளைக்கோ இல்லை என் பொண்டாட்டிக்கோ இல்லை வேண்டப்பட்டவங்களுக்கோ கேட்டவங்களுக்கோ நான் கொடுக்கும்போது அவங்க அதை சந்தோஷமாக சாப்பிட்றாங்க, பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இது சிற்றின்பம். எதுவுமே வாங்கி கொடுக்காம கற்பனை பண்ணிட்டு சும்மாவே உட்காந்துன்னு எங்கன்னா ஒரு காட்டில் போய் மலையில் போய் சொருவிக்கின்னு அப்படியே உட்காந்துருந்தேன்னா போதையில் பேரின்பமா? என்ன சிரிங்க? சிற்றின்பம்னா என்ன அது? எப்படி உனக்கு சிற்றின்பம் சொன்னானுங்க? அதை ஒன்று தான் இயலாமல் போய்விட்டு எதுவுமே செய்ய முடியாமல் வேலைக்கு ஆகலைன்னா நான் வந்து சிற்றின்பத்திலலாம் நாட்டுறது இல்லைங்க. நான் வந்து எப்படிங்கிறேன் அப்போனா சிற்றின்பம் சொல்லி என்ன பண்ணி வச்சுக்கிறேன் ஒருத்தன். வேலைக்கு ஆகுதுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறான்? இன்பத்தை இன்பம் அது. ஆனால் அதை என்ன சொல்லி வச்சுக்கிறான்? சிற்றின்பம் பண்ணிக்கிறான். பேரின்பமும் என்னதான்? இன்பம் தான். இன்பத்தில் என்ன பெரிய இன்பம், சின்ன இன்பம், குட்டி இன்பம், சுமாரான இன்பம்? அப்போ தந்திரம் உன்னை கையாளுறான். நீ எல்லாம் எப்படிங்கிற? நான் பேரின்பம் மஞ்சதுனால எனக்கு மனைவியோ, எனக்கு பிள்ளைங்களோ, எனக்கு குடும்பமோ, எனக்கு வீடோன்னா நீங்களாம் யார்? நான் பேரின்பத்தில் இருக்கிறேன். உஷா போயிட்டான்னு சொல்ல மாட்டேன்ற, நாக்கு செத்துச்சின்னு சொல்ல மாட்டேன்ற, மிளகா கடிக்கிறதுக்கு வக்கு இல்லாமல் போயிடுச்சின்னு சொல்ல மாட்டேன்ற, சோறு சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல மாட்டேன்ற, பாகுபாடு இல்லாமல் பசியத்தா சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன்ற. ஆனால் என்ன சொல்கிறேன் நான்? அப்போது நம்மலாம் வந்து சிற்றின்பத்தில் இருக்கிறோம். அவர் என்னங்கிறாரு? ஆமாம், அந்த ஞானதேவ பாதிக்கு அதுக்குள்ளே பூந்துன்னு இல்லை கடவுளை கண்டும் காட்டுவோம் வரலன்னு சொல்லிட்டு கண்ண முடிந்தானா அவன் எங்கேக்கிறான்? பேரின்பத்தில் இருக்கிறான். நீ அமெரிக்கா அங்கே எங்கேன்னு போய் அங்கே இருக்கிற சேரி பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கின்னு கறி மீனை சாப்பிட்டு உட்காந்து பேசியிருந்தேன்னா எங்கேக்கிற நீ? பேரின்பம்னா என்ன? சந்து ஒன்று விட்டு இளநீர் கொடுக்க சொல்லிட்டு உட்காந்துக்கணும். நீ என்ன வாங்குறப்பா? நீ மண்ணு ஃப்ளைட்டில் ஏறின்னு போயிட்டு ஃபஸ்ட் கிளாஸில் போனால் கூட நீ சிற்றின்பத்தில் தாங்கிற. காலெலாம் நீட்டி நல்லா சந்தோஷமாக பார்த்து தூக்கின்னு போனால் கூட என்ன தான்? சிற்றின்பத்தில் இருக்கிற நீ. நாங்களாம் எப்படிங்கிறான்? எதனால்? டேய், வேலைக்கு ஆகாமல் போயிட்டே என்ன? டிக்கெட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு தானே உனக்கு? ஃப்ளைட்டில் ஏறதுக்கு வக்கில்லாமல் தானே போயிட்ட? அதுக்கு பதில் நான் என்ன சொல்லணும்? இன்பத்தில் சிற்றின்பம்லாம் இல்லை. இருக்கிற அத்தனை இன்பமே சிற்றின்பம் தான். நிலையானது இல்லவே இல்லை. இன்பமற்ற யோகின்னு தான் சொல்லி வச்சுருப்பான் என் குரு எனக்கு. இந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை போட்டுறேன்.
யோகினா யாரு? துன்பமற்ற யோகி இல்லை. என்ன இல்லை? இன்பமே இற்ற யோகின்னு தான் சொல்லி வச்சுக்கிறான். இப்போ சொல்லு, இன்பம்னாவே அது சின்னது தான். இன்பம்னாவே அது என்னதான்? சின்னது தான். சிற்றின்பம்னு ஒன்று இல்லை. எல்லா இன்பமும் என்னதான்? ஒரு பொருளை நாடுற, அந்த பொருள் உனக்கு கிடைக்குது, அதை அடைஞ்சிட்ட உடனே அதெல்லாம் அது கொஞ்ச நேரம் வச்சுக்கிற, அப்புறமா என்ன? கண்ணுக்கு அழகு எதுவரை, கையில் கிடைக்கும் நாள் வரை, காதல் என்பது எதுவரை? எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. அப்படி ஒன்று அவள் வருவாளா? வந்துட்டா. அப்படி ஒன்று பேசுனேன், என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்த, கல்யாணம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேசிச்ச புள்ள பேத்துட்டா. என்ன ஆச்சு உனக்கு? இப்போ என்ன ஆயினே வர? இன்பம் என்ன ஆயினே போய் நிற்குதே. எவ்வளோ இன்பம் அனுபவிச்சாலும் அது என்ன வாக்கினே வர? இன்பத்தை என்ன சொல்லினே போகிற? ஒரு கட்டத்தில் அது என்ன ஆயிடுது? சின்ன இன்பமா? இன்பம்னாவே சின்னதுன்னு அர்த்தம், சின்னதுன்னாவே இன்பம்னு அர்த்தம். அப்போ இன்பம் என்னதான்? சிற்றின்பம் தான். பேரின்பம்னு ஒன்று இல்லவே இல்லை. பேரின்பம்னு ஒன்று இல்லவே இல்லை. சிற்றின்பத்தின் மேலே நீ அக்கறை ஏற்றுக்கிற, சிற்றின்பத்தின் மேலே அக்கறை ஏற்றுக்கிற, அதை விட்டுட்டு வந்துட்டேன்னா பேரின்பம்னு போயிச்சுக்கிறாங்க. பேருக்கு தான் அது இன்பம். பேரின்பம்னு ஒன்றுமே இல்லை. சிற்றின்பம்னு ஒன்று இல்லவே இல்லை. இன்பம் தருது. ஒரு செயல் எனக்கு என்ன பண்ணுது? இன்பம் தருது. புள்ள நடந்து வரான், தூக்கின உடனே ஒரே போதை ஆயிடுச்சு, அது ஒரு இன்பம் தருது. உச்சா போகிறான், தூக்கி என்ன பண்ணிடுறேன்? கக்கா போகிறான், என்ன பண்ணிடுறேன்? தூங்கிட்டான், என்ன பண்ணிடுறேன்? தூக்கியே வச்சுன்னு இருக்க முடியும்? தூக்கியே வச்சுருந்தா அந்த குழந்தை நடக்குது கற்றுக்காது. தூக்கி வச்சுக்கிற குழந்தை நடக்காது. அவள் தான் எப்போ பார்த்தாலும் தூக்கணும். அப்போ என்ன பண்ண? அது நடக்க வைக்கணும், போகணும். அப்படி தானே? அப்போ எனக்கு இன்பம் வந்து ஒரு இடத்துல நிலையாகவே இருந்துன்னு இருக்கக்கூடாது. அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த கட்ட வளர்ச்சியை ஒரு இவ்வளோ பெரிய டிவியில் நான் இன்பமாகவே இருந்திருந்தேன்னா என்ன இருக்காது இன்றைக்கி எனக்கு? இப்படி ஒரு ஃபோன், இந்த மாதிரி ஒரு விஷயம், டெக்னாலஜி. அப்போ இன்பம் சின்னதாக இருந்தால் தான் நான் என்ன பண்ணுங்கிறேன்? மேலும் மேலும் வந்து கடவுள்னா செஞ்சு வச்சுக்கிறான். அப்போ நமக்கு ஒரு பொருளை கொண்டு நான் இன்பத்தை தொடர்ந்து அனுபவிக்க முடியாதபடி, இல்லை நான் எப்போதும் அதை கூட இன்பமாக இருக்க முடியாதபடி தான் என்ன செஞ்சுக்கிறான். இது புரிஞ்சிச்சேன்னா நான் இன்பமற்ற யோகி. இங்கே எங்கே பேரின்பம்? இது இன்பமே சின்னதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். பேரின்பம்னு ஒன்று இல்லை. பேரின்பம்னு ஒன்று கிடையாது. சுமாரான இன்பம் பேரின்பம் கிடையாது. எல்லாமே என்ன தான்? சிற்றின்பம் தான். தியானம் பண்ணுறேன், நான் சாமியார் ஆகிறேன்றது சிற்றின்பம் தான். நான் தாடி வச்சுக்கிறேன், நான் பட்டை வச்சுன்னுக்கிறேன், இல்லை நாமம் போட்டுனுக்கிறேன், இல்லை ஏதோ மாட்டிங்கிறேன், மத சடங்கு பண்ணுகிறேன், நான் யார் தான்? அதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் என்ன பண்ணுறதுல இருன்ற நான். சின்ன விஷயம் தானே, இது என்ன பண்ண? இரு. அது உனக்கு போதுமானது கிடையாதுன்ற நான். நீ என்ன செஞ்சாலுமே அது என்ன இல்லை, போதுமானது கிடையாது. எப்போ போதுமானது என்ன? திருப்தி ஆகிட்டேன். இன்பமே எனக்கு எல்லாமே இன்பம் தான். எல்லாமே எனக்கு என்ன தான்? இப்படி தான் வந்து போவோம். நான் போகிறேன், ஃப்ளைட்டுக்கு போகிறேன், பக்கத்துலேயே விண்டோ சீட்டு கட்சிச்சுன்னா சந்தோஷம். ஆனால் எனக்கு விண்டோ சீட்டுன்னா எனக்கு கஷ்டம். 2 மணி நேரம் உட்காந்துப்பேன், நடுவில் வச்சு அவரும் 2 பேரும் கிராஸ் பண்ணி வெளியே வரணும். ஓரமாக கச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன். ஒரு குழந்தைக்கு இன்பம் ஜன்னல் வரும், அடிக்கடி உச்சா வரவனுக்கு இன்பம் எங்கே? இப்போ அங்கே இருந்தால் இன்பமா, இங்கே இருந்தால் இன்பமா? ஜன்னல் ஓரமா இதுவா யாருக்கு எது சிற்றின்பம்? அந்த குழந்தைக்கு அந்த ஓரத்தில் கட்சிச்சேன்னா சின்னதாக ஒரு மகிழ்ச்சி, அது அவ்வளோதான். சொம்மாடாது சிற்றின்பம்ன்றாரு. சொன்னவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, உலக வாழ்க்கையில் எல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்பம், அது அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு சின்ன இன்பம். அதெல்லாம் என்ன பண்ணிட்டு போ சாதாரணமாக எத்தனை. இப்போ நீ வந்தவன் ஆள பிறந்தவன், நீ வாழ பிறந்தவன், இதுங்களெல்லாம் என்ன பண்ணிட்டுப்பா ஜாலியாக கிராஸ் பண்ணி என்ஜாய் பண்ணினே இப்போது உனக்கு உன்னுடைய நினப்பெல்லாம் எங்கே இருக்குண்ணா? எங்கே வந்தனோ அங்கே போகணும், அதானே? அப்போ இன்பம்னா இல்லை எனக்கு மேஜர் பார்ட்டு இல்லை. இன்பம் என்னை சுண்டி இழுத்து என்ன பண்ணுது? திரும்பவும் டிக்கெட் என்ன பண்ணுறேன் நான் இப்போ ஃப்ளைட்டில் புக் பண்ணும்போது விண்டோ சீட்டு ஏன் போட்டேன்? நான் விண்டோ சீட்டு போகணுன்றதுக்காக தான் காசு அங்கே என்ன பண்ணி வச்சுக்கிறான், எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறான். இப்போ நான் வழியில் ஒரு பெரிய இதில் ட்ராப்பில் போய் என்ன பண்ணிட்டேன், வழியில் போய் மாட்டிக்கினேன். புரியுதா? அப்போ சிற்றின்பமே என்ன தான்? அப்போ சாமியார்ன்றது கூட என்ன தான்? மத சடங்கு என்ன தான்? சாப்பாட்டு மேலே வர்றது என்ன தான்?
சாராயத்துலேருந்து கஞ்சாலேருந்து எந்த கர்மத்துலேருந்து வந்தாலும் என்ன தான் இது? இப்போ இன்பமற்ற யோகினா யார்? இதெல்லாம் வரும் போவோம், எது கிடைச்சாலும் அது என்ன பண்ணிட்டு போகலாம். அங்கேயும் நான் இன்பமாக தான் இருப்பேன். எங்கே? ஜன்னல் ஓரத்தில். இந்த ஓரத்துலையும் இப்படி தான் இருப்பேன், இன்பமாக தான். எனக்கு தேவையானதுன்னா ஃப்ளைட்டில் போய் இறங்கணும். இன்பம்லாம் இல்லை, இன்பம்லாம் கிடையாது. டெஸ்டினேஷன் ஒரு இடம் என்ன இலக்கம், அதை போய் நான் என்ன பண்ணேன், அவ்வளோதானே. என் இலக்கு இது சிற்றின்பமாக இருக்குதா உன் இலக்கு, இல்லை இன்பத்தை கடந்தது இருக்குதா? உன்னை அங்கீகாரம் வாங்கணும்னு துஞ்சின்னு பேசிக்கிறீ, நீ எப்பேற்பட்டாலே? உன் எழுத்துக்கள்லாம் அங்கீகாரத்துக்காகன்றிய என்ன ஆளு நீ? அங்கீகாரம் வர கொடுத்துட்டு நான் இதனால் இப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு ஒரு அங்கீகாரம் தேடி நீ எப்பேற்பட்டாலே? புரியுதா? இதில் வர 10 முட்டாள் உனக்குன்னு கை தட்டுறதுக்கு உருவாக்கிக்கிறியா இல்லையா? அவனை கொண்டாட விட்ட, அவனை கொண்டாட விட்டியா? நீ கொண்டாட விட்டியா? மகிழ்ச்சியாருன்னு சொன்னேன், கொண்டாட விட்ட. சிற்றின்பம் எங்கன்னு ஆயிடுச்சு? இந்த சிற்றின்ப மனிதர்கள் என்ன செய்வாங்க உங்களை? ஏன் உங்களுக்கு இப்போ ஃப்ளைட்டில் ஏறினா ஃப்ளைட் எங்கே தான் போகுது? சரி, ஃபஸ்ட் கிளாஸ் முதலும் பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்தாலும் இல்லை எக்கனாமிக்கல் கிளாஸில் உட்காந்தாலும் ஃப்ளைட்டை ஊர் தானே போய் சேரும். அப்போ நீ சௌகரியத்துக்காக என்ன பண்ணிக்கலாம்? நீ சௌகரியத்துக்காக வேண்டி இழந்து செய்யணுமா இயல்பாக செய்யணுமா? உனக்கு வசதியாக இருக்குது, நீ சாதாரணமாக இருக்கிறன்னா என்ன பண்ணலாம்? நீ எக்கனாமிக்ஸ் பார்க்குறவனை பார்த்து நீ கேவலமாக பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாதெல்லாம் முடியாது. ஏன்? இன்பமற்ற யோகி அவன். எங்கே உட்காந்தாலும் எங்கே தான் போகிறான்? இந்த சிற்றின்பம் பேரின்பம்லாம் கிடையாது. கம்ஃபர்டபுளாக ஒரு ஏரியா எனக்கு வச்சிருக்குது, அவ்வளோதானே தவிர இதில் இன்பப்படுறதுக்கோ இல்லவே இல்லை. அதுக்கான சந்தர்ப்பத்தை யார் கொடுத்தா? கடவுள் கொடுத்தாரு. நன்றி சொல்கிறவனுக்கு இன்பம் பெருசா நன்றி பெருசா? எக்கனாமிக்கல் சீட்டில் கச்சா கூட நன்றியோடு இருக்கிறவன் எனக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிதுன்னு சந்தோஷப்பட்டுப்பான். அப்படி தானே? அங்கேயும் கூட என்ன தான் இருக்குது? பழுதில், சுடுகஞ்சியில், ஊறுகாயில், எங்கேயுமே என்ன தான் இருக்குது? சின்ன சின்ன இன்பம் எல்லாத்துலேயும் இருக்குது, பார்க்க தெரிஞ்சிச்சானா. ஆனால் அது போதுமானதில்லை, நன்றி உணர்வு தான் எனக்கு மேலோங்கியது. அப்போது சிற்றின்பம் அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வுலேருந்து வெளியே போகிறேன். ஒரு சின்ன சின்ன இன்பங்கள் ஒன்றா செய்யுது அப்படின்னா சிறுமைப்பட்டுது உன்னை. நீ அந்த இன்பத்தின் மேலே அக்கறை எடுத்துட்டு என்ன பண்ணுகிறே? நீ நன்றி உணர்வு இல்லாமல் அவரை. அப்போ இன்பம் என்ன வாக்குது உன்னை? உன்னுடைய யோக சாதனையை அல்லது நீ இறைவனோடு இருக்கிற பண்பு என்ன வாக்கிச்சு? ஒரு ஸ்வீட்டுக்காக, ஒரு பொம்பளைக்காக, ஒரு ஆம்பளைக்காக, ஒரு அற்ப விளையாட்டுக்காக, ஒரு கன நேர சுகத்துக்காக, ஒரு 10 நிமிஷத்துக்காக என்ன பண்ணுகிற? எப்பேற்பட்டவன் நீ? என்ன எழுந்துட்ட? நன்றியோடு இல்லையே. அப்போ உன் காமமோ, உன் சாப்பாடோ, உன் ஸ்வீட்டோ நன்றியோடு இருந்தால் எப்படி இருக்கான்? உனக்கு ஒரு நண்பர் ஸ்வீட்டு கொடுத்தா கடவுளுக்கு நன்றி சொல்கிறியாண்ணா, அது இன்பமா? அது நன்றியா? அப்போ இன்பமற்ற யோகின்னா யார்? நன்றி உள்ளவன். அவனுக்கு என்ன இல்லை? இது எது இன்பம் தராது அவனுக்கு? எல்லாமே இன்பம் தரும். அவன் என்ன தான் செஞ்சுனே இருப்பான் இன்பம் கொடுத்தா கூட. எனக்கு இன்பம் படுறது விஷயம் இல்லை, நன்றி சொல்கிறது தான் விஷயம். இப்போ பேரின்பம்னு ஒன்று இல்லை. இன்பத்தை சிறுமைப்படுத்தணும். எப்பேற்பட்ட இன்பமாக இருந்தாலும் அதை சிறுமைப்படுத்தணும்னா ஒரே தந்திரம் தான் இருக்குது, நன்றி சொல்கிறது தான். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அவர் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுச்சு, அவள் தான் முடிஞ்சு போச்சு கதை. நீ பெரிய அப்பா டக்கர்லாம் நீ நெஞ்சுனுங்களாம், அவர் வாங்கி என்ன சொல்லிட்டா முடிஞ்சிச்சு அவர் கதை. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இவ்வளோ அழகாக என்ன பண்ணீங்க, என்ன அசிங்கப்படுத்துனீங்க. துன்பத்தை கூட இன்னும் வாய்க்கலாம் நானே. நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்தீங்க, இன்னொரு இடத்துல நான் உசராக இருப்பேன். நான் வாக்கிடலாம் நானே. ஆல்ரெடி நீ துன்பம் வந்தால் நன்றிக்கிட்ட போயிடுவேன். ஏன் பிரச்சனை வந்தால் நீ எங்கே போய் நிற்ப? வலினா. ஆனால் இன்பம், இன்பம் உன்னை நன்றி உணர்வுக்கு போகக்கூடாது. இன்பம் நாட்டமாயிடுச்சுன்னா உனக்கு என்ன பண்ண முடியாது? உன்னால் கடவுள்கிட்ட நன்றி உணர்வுக்கு போக முடியாது. அதனால் இன்பம்னாவே அது என்ன தான்? சிற்றின்பம் தான். பேரின்பம்னு ஒன்று இல்லவே இல்லை. புரிஞ்சிச்சா? இருக்கிறதெல்லாம் என்ன தான்? சிற்றின்பம் தான். எல்லாம் சன நேரம் தான். வயசு ஒரு நாள் ஆயிடும், ஆம்பளை ஒரு நாள்
இல்லாமல் போயிடும். பொம்பளை ஒரு நாள் இல்லாமல் போயிடும். கருத்தரிக்க முடியாது. உடல் உறவு கொள்ள முடியாது. புரியுதா? ஸ்வீட் ஒரு நாள் சாப்பிடாதான்னுவான். ஃப்ளைட் ஒரு நாள் ஏறாத. ஏன் உனக்கு எப்போனா சாவுத்துக்குறா என்ன ஆகிடுவே போனால் திரும்பிவான்னு தெரியாதுன்றுவான். அப்போ எல்லா இன்பமும் என்னதான்? இப்போ பேர் இன்பம்னு ஒன்றுக்குதா? ஏன் இன்பத்தை சிறுமைப்படுத்தினாங்க? ஏன் இன்பத்துக்கு சிற்றின்பன் பேர் வச்சாங்க? நீ நாட்டம் அதில் அதிகமாகினா ஆயிடுவ. நன்றி உணர்வு இல்லாமல் இன்பம் நீ செஞ்சிட்டன்ற திமிரே உனக்கு இன்பத்தை தந்துடும். நீ வாழ்ந்துட்டன்ற திமிரே உன்னை என்ன பண்ணுறான்? நன்றி சொல்றது வந்துடும். பணக்காரனுக்கு நன்றி சொல்கிற அருகுத இல்லாமல் போயிடுது. ஏன் என்னால் எல்லாம் முடியுன்ற அப்புறமா என்ன ஆகிடுவான்? அவன் மறந்துடுவான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அறிவு, நான் பெரிய அறிவாளி, என்ன மாதிரி ஒரு ஆள் என்னை கூட தர்க்கத்தில் ஜெயிக்க முடியாதுன்ற ஆணவம், இன்பம். அந்த இன்பம் என்ன செய்யாது? ஐயோ என்னால் இப்படிலாம் சிந்திக்க முடியுது இறைவா, என்கிட்டருந்து தான். நான் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நானே அழுவேன். ஒரு மனுஷன் இப்படிலாம் பேசுகிறான், அவனை ஆற தழுவும் இல்லை, அவனை என்ன பண்ணல, எனக்கு ஒலிக்கும் சமயத்தில். இந்த மனுஷனை நான் என்ன பண்ண முடியல, அடி முடியும் இல்லை. இப்படி ஒரு மனுஷன் தனியாக ஒருத்தர் தானே நல்லா இருக்குமே. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்ணனோ மன்னனோ நட்டனோ. அதனால தான் எல்லோரையும் கட்டி பிடிச்சிடும் கூப்பிட்டு. ஏன் என்னை உங்ககிட்ட அனுப்பிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நான் தான் நீ என்னை கட்டி பிடிக்கும்போது நீ வேற ஆளே கிடையாது, நான் தான். என்ன தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் எனக்கு இன்னொரு உடம்பு. இதில் ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன. ஆனால் அது கூட இன்பமாக இருந்தா, அது இன்பமாக இருந்தா மாட்டிக்கினேன். அதனால் தேடுவேன், கட்டி பிடிக்கலனாக்க கஷ்டப்படுவேன், காலில் ஓலைன்னா கஷ்டப்படுவேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஆனால் நன்றியோடு இருந்தா புரியுதா? இன்பம் எப்போ சின்னதுன்னு, எப்போதும் இன்பம்னா தான். அது எதனால் வந்திருந்தாலும், அறிவினால் வந்திருந்தாலோ, பொருளால் வந்திருந்தாலோ, ஆண்மையினால் வந்திருந்தாலோ, பெண்மையினால் வந்திருந்தாலோ, நிறைய பிள்ளைங்கள்லாம் பெற்றுருக்கீங்கன்றதுனாலையோ, பிள்ளைங்க விசேஷமானவங்களாக ஆகிட்டாங்கன்றதுனாலையோ, அதெல்லாம் என்ன தான்? பாசிங் கிளவுட்ஸ் தான். எல்லா மேகமும் கரைஞ்சி போயிடும். வெறுமையான வானம் தான் எப்போதும் இருக்குது. மேகக்கூட்டங்கள் ஒரு நாள் இருக்காது. நீ மேகத்து மேலே அக்கறை எடுத்துன்னு வானத்தை விட்டுற, பொருள் மேலே அக்கறை எடுத்துன்னு பொருளற்றதை விட்ட. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான வெட்ட வெளி எனக்கு இவ்வளோ சந்தர்ப்பம் கொடுத்துது. ஆனால் அந்த பொருள் மேலே எனக்கு மயக்கம். எங்கே நினைக்கிறேன்? இங்கே எங்கே நிறைஞ்சிருக்குதுன்னு கேட்டாக்கா, வீடு இருக்குது, மரம் இருக்குது, செடி இருக்குதுன்னு தான் சொன்னான். வெட்ட வெளி தான் நிறைஞ்சிருக்குதுன்னு சொன்னவன் உண்டா என்ன? நான் சொல்லி கொடுத்தா கூட வெட்ட வெளி எப்படின்னா கடவுளாச்சுன்னு வர கேட்குறான் என்ன. இவ்வளோ சொன்ன பிறகு கூட என்னை பார்த்து என்ன கேட்குறான்னா, சூன்யம் எப்படா கடவுளாகும்னு கேட்குறான். நான் என்ன பண்ணான்? அவ்வளோ தூரம் என்ன ஆகிட்டான்? இன்பத்தின் மேலே மயக்கம். ஒரு புக்கு படிக்கிறதுல இன்பப்படுறான், ஒரு மத சடங்கு செய்யறதுல சந்தோஷப்பட்டுக்கிறான், பில் அடிக்கிறதுல, ஃபோட்டோ கும்புறதுல, இல்லை பொம்மையை கும்புறதுல, பாலாபிஷேகம் பண்ணிக்கிறதுல, அதிலெல்லாம் என்ன பண்ணிக்கிறான் அவன்? அதிலெல்லாம் என்ன பண்ணிக்கிறான் அவன்? சந்தோஷப்பட்டுன்னு பெரிய ஆளுன்னு வர சிம்மரில் வர அலையிறான். எனக்கு எப்போதும் இன்பம் இருக்குது, அதுக்கான நான் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறான். ஆனால் எல்லா இன்பமும் என்ன இன்பம்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறான். நம்மளே எவனோ ஒருத்தன் சிற்றின்பன்னு சொல்லி இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்ன உடனே இன்னொருத்தங்க எதிராக அவருக்கு போய் பேரின்பன் ஒன்றுக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுங்கிறானுங்க. பேரெல்லாம் இன்பம்லாம் இல்லை, இன்பன்னு ஒன்று நன்றி உணர்வு மட்டும்தான் இருக்குது. இங்கே போய் மரத்தை பார், இந்த பனியிலும் அது தவம் பண்ணினுக்குது. இது போன பேர் நான் வாழணுன்னு வெயிட் பண்ணுது. வேர்களை ஆழமாக உள்ளே விட்டுட்டு கம்மு என்ன பண்ணுது, இறைகளை உதிர்ச்சிச்சு இருத்தெல்லாம் தள்ள பார்க்குது. அப்புறமா என்ன பண்ணுது, பனியில் வாழ கற்றுச்சு அந்த மரம். அந்த மரம் பனியில். இந்த மரத்தை எதுவுமே நம்ம ஊரில் வச்சா ஏன்? பனியோட பழகின மரம் அது. அங்கே போய் அது அங்கே இருக்கிறது இங்கே தந்து வச்சா. ஆனால் மனுஷன் எங்கே வேணாலும் கடவுள் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வச்சுக்கிறாரு. பனி இன்பம்னாக்கா அதை நான் சொல்லுவேன், அது இன்பம்னா இதை நான் சொல்லுவேன். சித்திரை மாதம்
குளிரை தேடி ஓடுகிறாய், மார்கழி மாதம் வெயிலை தேடி இப்படி வாடுகிறாய். ஒரு மாதம் என்ன பண்ணுகிற? இது வந்து அது ஒன்றா அது வந்தா அப்போ இன்பன்றதுக்காக அங்கேயும் இங்கே என்ன பண்ணியிருப்ப? ஓடினே தான் இருப்ப. இன்பம் ஒன்று என்ன செஞ்சுன்னு இருக்கும்? அலைப்பாய வைக்கும், நிம்மதியை கெடுத்துரும், அதுக்காக உன்னை இழந்துருவ. அப்போது சிற்றின்பம்னு உனக்கு எப்போ புரியும்னா, மேலானது ஒன்று இருக்குது, நன்றி உணர்வு தான் எனக்கு புரிஞ்சிச்சேன்னா அப்போ இன்பம் இல்லை. புரியுதா? அப்போ இன்பமற்ற யோகினி என் குரு சொன்னது புரியுதா? ஒரு வார்த்தை தான் அது. எனக்கு இவ்வளோ நேரம்லாம் ஒரு சத்சங்கனத்தில் இப்படிலாம் எனக்கு உட்கார அவரு பேசவே இல்லை. ஆனால் ஒரு சொல், அந்த வார்த்தை என்னை எங்கே எடுத்து வச்சுக்குதே? நன்றி உணர்வில். புரியுதா? அப்போ இன்பமற்ற யோகின்னு நீங்கள் யோசிக்கணும். பேரின்பம்லாம் ஒன்று இல்லை. தயவு செய்து திரும்ப திரும்ப சொன்னுக்கிறேன். அப்படியே தியானம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பேரின்பம் வந்துடும். அது அப்போவுமே கடவுளாக கூட இருக்கிறது தான் சரியான போதை. பொம்பளையாக கூட இருக்கிறது வெறும் போகம், கடவுளாக கூட இருக்கிறது யோகம் கிடையாது. நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு பேர் தான் கடவுளோடு இருக்கிறது. நீ அதெல்லாம் யோக சாதனை செய்கிறியோ இல்லையா, நன்றியோடு இருக்கிறது ரொம்ப ஈஸி. தியானம் பண்ணுற பயிற்சி பண்ணுறதெல்லாம் வேறு விஷயம். இந்த மனுஷன் நம்ம கடவுள் என்னவோ ஆயிடுச்சு, முன்னாடி இந்த உரிமையை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டோம், இது கடவுள்னு சொல்லிட்டானேன்னு கூட நீங்கள் நன்றியோட இருக்கலாம். எனக்கு தியானம் பண்ணாங்க, கற்று கொடுத்தான், பயிற்சி பண்ண, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஏன்னா நான் தேடிங்க தானே, கடவுள் எதுவும் தெரியாத. கல்லை மண்ணை மட்டையை மயிரெல்லாம் என்ன பண்ணியிருந்தேன், நான் கும்பிட்டுன்னு இருந்தேனே. ஐயோயோ, நான் இருக்கிறதே எங்கே தானா? கடவுளுக்குள்ளே தானா இருக்குதே. ஓ, எனக்குள்ளே ஒன்றா தாங்க தான் கடவுள் தானா? அப்போ நான் எப்படி தான் இருக்கணுமா? சந்தோஷமாக தான் இருக்கணுமா? அது என்ன, அது கொடுத்தா தான் சந்தோஷமாக, இதுதான் சந்தோஷமா? அப்புறமா நான் என்ன தான் சொல்லணுமா? நன்றியோடு தான் இருக்கணுமா? அப்போ கொண்டாடினாவும் சந்தோஷமாக இருந்தால் நன்றியோட தான் இருப்பேன். அப்புறமா என்ன எனக்கு பிரச்சனை? புரிஞ்சிட்ருக்கோன்னு நான் நினைக்கிறேன். சிற்றின்பம் ஒரு அழகான தலைப்பு. புரியுதா? எல்லாம் எதுக்கு தான்? மொத்த குத்தம் எதுக்கு? நன்றி சொல்கிறதுக்கு. மனைவிக்கு நன்றி சொல்லிட்டுன்றேன் நான். மனைவிக்கு என்ன சொல்லு? நன்றி சொல்லு. கணவனுக்கு நன்றி சொல்லு. பிள்ளைங்களுக்கு நன்றி சொல்லு. குருக்கு இல்லை சீடனுக்கு நன்றி சொல்லு. உன்னை சுற்றி இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் நன்றி சொல்லு. டாய்லெட் போயிட்டு அது ஒரு வணக்கம் பண்ணி அழகாக வெளியே வந்துட்ட சந்தோஷம். என்ன செய்யலாம்? என்னை தாங்கி வச்சு திப்பிங்க அந்த நான் காத்துனுக்குது, தவம் இருக்குது. எப்போனா இவன் எடுத்துன்னு வந்தது என்ன பண்ணுவான்? அவன் மலத்தையெல்லாம் கொட்டுவான்னு. அதோட நீ பெரிய தவம் செய்கிறியா என்ன? டாய்லெட் பேசனோட நீ தவம் செய்யறதுக்கு பெரியாலாம் என்ன? அதனால் சும்மா தவம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி யாரை ஏமாற்றினுங்கிற? பொட்டு வச்சுக்கோ, அதெல்லாம் பண்ணிக்கோ. ஆனால் அதெல்லாம் வெறும் வேடன்னு புரிஞ்சின்னு இரு. பசிக்கு சாப்பிட்ற, பசிக்கு நன்றி சொல்கிறவனுக்கு சாப்பாட்டு மேலே வெறித்தனம் இல்லை. சாப்பாட்டு மேலே வெறித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் வள்ளுவர். இவன் சாப்பாட்டில் வித்தியாசமாக பார்த்துட்டு சொல்லுங்கிறான். அந்த மனுஷன் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டான் ஊனுன்றாள்னு. வேர்க்கல் என்ன தான்? ஊன் தான். இவனுக்கு புரியவே இல்லை. ஊனுன்னா வெறும் மீட்டு நினச்சினுங்கிறான். ஃப்ளஷ்ஷுன்னா என்ன நினச்சிக்கிறான்? எலும்பு சதியமாக இருந்தால் தான் ஃப்ளஷ்ஷுன்னு நினச்சிக்கிறான். வேர்க்கல் என்ன தான்? உன்னோட ஃப்ளஷ் தான். அதுவும் என்ன தான்? மீட்டு தான். வீட்டுன்னு நீ சொல்லுங்கிற. அதுவும் உன்னோட போட்ட முளைக்குதுன்னா அது உள்ள என்ன வருது? இல்லை முளைக்குமா? அப்போ தவம் பண்ணுகுதே இது. அதை அத்துமா என்ன பண்ணுற? அவிச்சு சாப்பிட்டுக்கிற. வேறு வழியில் சாப்பிட்டு ஆகணுன்ட்டு அப்படி சாப்பிட்றது வேறு. இப்படிலாம் புரிஞ்சிருச்சானா? எல்லாமே சிற்றின்பன்னு புரிஞ்சிருச்சானா? பேரின்பன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு புரிஞ்சிருச்சானா? எப்படி தான் இருப்ப? அப்போ சிற்றின்பத்தில் ஈர என்ன பிரச்சனை? தவம் பண்ணுறியா பண்ணு. தவம் பண்ணும்போது பண்ணு. பயிற்சி எதோ செய்கிறியா செய். கடவுளுக்காக எதனா முயற்சி செய்கிறியா செய். சாப்பிடும்போது சாப்பிடு, நிற்கும்போது நில்லு, பேசும்போது பேசு. ஆணாக இருக்கும்போது ஆணாரு, பெண்ணாக இருக்கும்போது பெண்ணாரு, அப்பனாக இருக்கும்போது அப்பனாரு, பிள்ளையாக இருக்கும்போது பிள்ளையாரு. இன்னும் பிரச்சனை அதில். மாணவனாக இருக்கும்போது மாணவனாரு, வேலை செய்யும்போது என்ன வேறு வேலை செய். சந்தோஷமாக இரு. இன்பமாக இருந்துன்னு போட்டோம். ஆனால் இன்பத்தை கடந்து இன்பத்தை கடக்கணுன்றதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இது. எந்த இன்பமும் என்ன இன்பம் தான். பேரின்பம்னு உன்னை சொல்லு பார்க்கலாம். பொய் இல்லை. நான் பேரின்பத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொம்மனா வச்சுன்னு மணியை வச்சுன்னு ஊட்டினுக்கிறேன்னா பேரின்பமா? இது ஒரு வேலை தானே. இது வேலை தானே. அல்மா என்ன புரிஞ்சு வச்சுக்கோ. நன்றி உணர்வோடு வர்றதுக்கு தான் பயிற்சிங்கள்லாம்.
சாப்பாடு ருசியாக இருந்தது எதுக்கு தான்? நன்றி சொல்கிறதுக்கு தான். இன்பங்கள் எல்லாத்துலேயும் வந்தது எதுக்கு தான்? நன்றி சொல்கிறது தான். கொண்டாடும் போது கொண்டாடிட்டு அதுக்கு என்ன பண்ணேன்? எதுக்கு நன்றியோடு இரு. அப்போ எல்லாம் சிற்றின்பம்னு புரிஞ்சுட்டு எதோடு இரு? நன்றியோடு இரு. புரிஞ்சிட்ருக்கோம். வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். நல்லது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.